Hello all, வணக்கம். தமிழ் இங்கிலீஷ் சீரிஸோட அடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 16 பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் அப்லோட் பண்ண பார்ட் 15 வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் ஒரு சில பேசிக் கொஷின்ஸ் பார்த்துருப்போம், பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம், அண்ட் அட்வான்ஸ் கொஷின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் அங்கங்கே ஒரு சிலது பார்த்துருப்போம். அண்ட் ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கும் நம்ம ஒரு சில ரூல்ஸும் பார்த்துருப்போம். ஏன் இது இங்கே வருது, எப்படி இது இங்கே வருது அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கமாண்ட் பண்ணுற ஒரு சில சென்டென்சஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த கமாண்ட்ஸோட பார்ட் 1. ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ், கவனமாக கேளு. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி நம்ம இங்கிலீஷில் மாற்றுறது, கவனமாக கேளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் நமக்கு ஆர்டர் போடுற மாதிரி யாராவது சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்க்கு மாற்றுறது? ஸோ இந்த கேளு அப்படின்னா லிசன், கவனமா அப்படின்னா கேர்ஃபுல்லி. ஸோ கவனமா கேளு அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. அடுத்தது இங்கே வா அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம நார்மலாக சொல்கிறதும் இருக்குது, ஆர்டர் போடுற மாதிரி இங்கே வா அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி மாற்றுறது? ஸோ இங்கே வா அப்படின்னா வான்றதுக்கு கம், அண்ட் இங்கே அப்படின்றதுக்கு ஹியர், கம் ஹியர் அப்படின்றது. நெக்ஸ்ட், இப்போது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை இங்கே கூப்பிட்டாச்சு, மறுபடியும் வந்தவங்கள அங்கே போ அப்படின்னு சொல்கிறத இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸோ அகெயின் போ அப்படின்றது கோ, எங்கே அங்கே, ஸோ தேர், கோ தேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட், ஸோ யாராவது ஒருத்தவங்க நின்றுட்டே இருக்காங்க, உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். உட்காரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உட்காரு அப்படின்னா சிட் டவுன். ஸோ இதை நம்ம நார்மலாகவும் சொல்லலாம், கமாண்ட் பண்ணுற டோன்லேயும் நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எந்திரி அப்படின்னு சொல்லலாம், எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லலாம். இதை இங்கிலீஷில் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், மெதுவாக பேசு அப்படின்னா பேசுனா ஸ்பீக், ஸ்பீக், மெதுவானா ஸ்லோலி. மெதுவாக பேசுறதுக்கு ஸ்பீக் ஸ்லோலி. இங்கேயே காத்திரு, இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போது இங்கே காத்துட்ரு அப்படின்னு சொல்கிறத காத்திருன்றத வெயிட், எங்கே காத்திருக்கணும் இங்கே அப்படின்னா வெயிட் யோ அப்படின்னு சொல்லலாம். இது என்ன எல்லாமே கமாண்ட் பண்ணுற டோன்லேயே இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம நார்மல் டோன்லேயும் யூஸ் பண்ணி நார்மலாகவும் சொல்லலாம், இல்லைனா கமாண்டிங் டோன்லேயும் யூஸ் பண்ணி கமாண்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லலாம், ஆர்டர் பண்ணுற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இது நம்ம எந்த டோனில் சொல்கிறோம் அண்ட் யார்கிட்ட எந்த டைமில் சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட பர்பஸ் வந்து மாறும். ஸோ நார்மலாக ரொம்ப வந்து கூல் மைண்ட் செட்டில் இருக்கும் போது நார்மலாக ஸ்டாண்டப் ப்ளீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், ரொம்ப கைண்டாக சொல்லலாம். ஸ்டாண்டப் அப்படின்னும் நம்ம ரஃப் அண்ட் டஃப்பாகவும் சொல்லலாம். எங்கே யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அதோட டோன் பேஸ் பண்ணி தான் இந்த கமாண்ட் பண்ணுறதா இல்லைனா நார்மலாக பேசுகிறதா அப்படின்றது இருக்கும். அடுத்தது, சீக்கிரம் வா இல்லை விரைவா வா அப்படின்றதெல்லாம் வான்றது கம், சீக்கிரம்ன்றது ஃபாஸ்ட், கம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட், இங்கே பார் அப்படின்றத பார் அப்படின்னா லுக், எங்கே பார்க்கணும் இங்கே, ஸோ லுக் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 10 கமாண்டிங் சென்டென்சஸில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதின எல்லாத்துலேயுமே 2 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஒன்று ஃபர்ஸ்ட் வேர்ட், இன்னொன்று செகண்ட், அதாவது சீக்கிரம்ன்றது ஃபர்ஸ்ட், வான்றது செகண்ட். அதே மாதிரி இங்கே அப்படின்றது ஃபர்ஸ்ட், பார் அப்படின்றது செகண்ட். ஸோ இந்த மாதிரி 1 and 2 வேர்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த கமாண்டிங் சென்டென்சஸாக பார்த்தோம். அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும் போதும் அதுலேயும் 2 வேர்ட்ஸ் தான் இருக்கும், கம் அண்ட் ஃபாஸ்ட், லுக் அண்ட் ஹியர். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த 10 சென்டென்ஸ்லையுமே நம்ம இங்கே செகண்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது தான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு.
ஸோ முன்னாடி நம்ம எழுதின 8 சென்டென்ஸையுமே நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடைசியாக எழுதின தமிழ் வேர்டோட இங்கிலீஷ் வேர்டு தான் நம்ம ஃபஸ்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிறது இங்கே செகண்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கமாண்ட் பண்ணுற சென்டென்சஸில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் மெஜாரிட்டியில் எப்படி வரும் அப்படின்னா, இந்த செகண்டாக யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை ஃபஸ்ட்டாக வரும் அண்ட் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை செகண்டாக வரும். அண்ட் எல்லாமே நம்ம வந்து 100% அப்படி தான் வருமா அப்படின்றது நம்ம கிடையாது. ஸோ ஷியராக அப்படி சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில கேசஸில் மோஸ்ட்டாக எப்படி வரும் அப்படின்னா, செகண்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வரும், ஃபஸ்ட்டாக இருக்கிறது அங்கே செகண்டாக ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது கமாண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எங்கேயாவது நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா, ஆர் உங்ககிட்ட ஏதாவது சென்டென்ஸ் இந்த மாதிரி கமாண்டிங் டோனில் யூஸ் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதை நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணல அப்படின்னா அது என்ன அப்படின்றத எங்ககிட்ட காமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து வெறும் பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோவில் வேறு சினாரியோவில் கமாண்டிங் டோன் அண்ட் கமாண்டிங் சென்டென்சஸ் எப்படி இருக்கும், அது நம்ம எப்படி இங்கிலீஷில் மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.